Praise the Lord. கர்த்தர் என் வாழ்க்கையில தூரமா இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஏசப்பாவை தெரியாதவங்களா இருக்கலாம், இல்ல தெரிந்திருந்தாலும் தேவன் என் கூட இருக்கிறாங்களா, என் கூட இருக்கிற மாதிரியே இல்லையே, எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஏசப்பா அப்படிங்கிற அவருடைய நாமத்தை உங்க நாவினால நீங்க அறிக்கையிட்டாலே போதும். உங்க முழு இருதயத்தோட, உங்க சிந்தையில முழு சிந்தையோட ஏசப்பா அப்படின்னு நீங்க உண்மையா நீங்க ஏசப்பாவை கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க சமீபமாக இருப்பா. கண்டிப்பாக உங்க கூடயே இருப்பாங்க. ஆமென். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு சூழ்நிலை எப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க நிறைவா இருக்கிறீங்களா? ஏன்னா நிறைவா இருந்தா மனுஷங்க கூட இருப்பாங்க. ஆனா நிறைவே இல்லாத இடத்துல, குறைவா இருக்கிற இடத்துல விரும்பி வருகிறது ஏசப்பா மட்டும்தான். உங்க சூழ்நிலை எதுவுமே பார்க்காம, நீங்க எப்படிப்பட்டவங்க, ஏதாவது பாவம் செய்திருக்கலாம், அது எதுவுமே பார்க்காம உங்க வாயிலிருந்து ஏசப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வெளியே வந்துட்டுனாலே போதும், ஏசப்பா உங்க கூட இருப்பாங்க, உங்களுக்கு சமீபமாக இருப்பாங்க, உங்களோட இருப்பாங்க, உங்களுக்கு ஆறுதல் தருவாங்க, சமாதானத்தை கட்டளையிடுவாங்க, உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. ஏசப்பான்னு நம்ம உண்மையா நோக்கி கூப்பிடும் போது என்னைக்குமே கைவிடாம நம்ம கரத்தை பிடித்து நடத்துறதுக்கு உண்மையுள்ள தேவன் அவர். அந்த உண்மையான அன்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எதை மிஸ் பண்ணாலும் ஒண்ணும் இல்லை, ஆனா அந்த உண்மையான தேவனை நீங்க மிஸ் பண்ணிடாதுங்க. உங்க லைஃப்ல அந்த உண்மையான தேவன் உங்க கூட இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப ஜெயமாக மாறும். ஆமென். தேவன் ஜீவனுள்ள தேவன், உங்க வாழ்க்கையும் ஜீவனுள்ள வாழ்க்கையாக மாறும். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் இந்த நாளை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.